கானா வினோத் பணப்பட்டி எடுத்ததுக்கு இதுதான் காரணமா? கானா வினோத்தை பிடிச்சி உட்கார வச்சு அரோரா மேனிபுலேட் பண்ணிட்டாங்களா? கானா வினோத் பணப்பட்டி எடுத்ததுக்கு விக்ரம் தான் காரணமா? கானா வினோத்தை விக்ரம் பிடிச்சி உட்கார வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டாரா? இந்த மாதிரி காலையில இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கானா வினோத் இன்னும் பணப்பட்டி எடுக்கவே இல்லை. அவர் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. லைவ் பாருங்க, நான் பாருங்க, ஆள் ஜாலியா நடந்துட்டு இருக்காப்ல. எல்லாம் ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. சோ கானா வினோத் அண்ணன் வெளியெல்லாம் வரல, யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஏகப்பட்ட விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கானா வினோத் அவர்கள் மேல அதிகப்படியான மக்கள் பெரிய அன்பு வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால மக்கள் எந்த விஷயத்தையும் ஏத்துக்க முடியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், கானா வினோத் அவர்கள் பணப்பட்டி எடுத்துட்டாப்ல. கானா வினோத் அவர்கள் பணப்பட்டி எடுத்தது இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா நீங்க லைவ்ல பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம கானா வினோத் அவர்கள் பணப்பட்டி எடுத்ததுக்கு காரணம் கானா வினோத் மட்டுமே. ஏன்னா அந்த மனுஷனுக்கு அவர் தான் டைட்டில் வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போன ஒரு சில பேர் அந்த மனுஷனை டவுன் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனுஷனை வெறுமனைக்கு டவுன் பண்ணா மட்டும் கூட அந்த மனுஷன் பெருசா இதா இருக்க மாட்டார். ஆனா அந்த மனுஷனை டவுன் பண்ணி ஒரு சில பேரை ஏத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா சபரி தான் டைட்டில் வின் பண்ணணும், சபரி தான் மாசு, சபரி தான் கெத்து, சபரி மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள நேர்மையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேச பேச கானா வினோத் அவர்களுக்குள்ள இருந்த அந்த கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடைஞ்சிட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அந்த மனுஷனுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது. அந்த மனுஷன் ஒரு மாதிரி தனியா சுத்த ஆரம்பிச்சிட்டார். நீங்களே பார்த்திருப்பீங்க, கடந்த ஒரு வாரமா அந்த மனுஷன் யாருக்கிட்டே பெருசா கனெக்ட் ஆகாம ஒரு மாதிரி தனியா சுத்திட்டு இருந்தாப்ல. அப்படி இருக்கும்போது சடனா வீட்டுக்குள்ள போன ஒரு சில பேர் இந்த மாதிரி அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு மாதிரி பேசிட்டு, நீங்களா எதுக்கும் லாக்கி கிடையாது, நீங்க எதுக்கும் தகுதி கிடையாது, சபரி தான் டிசர்வான ஒரு பர்சன், சபரி தான் அந்த டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் வரும்ல. ஏன்னா அந்த மனுஷன் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இங்க வந்திருக்காப்ல, அவருக்கு கண்டிப்பா பண தேவை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் அந்த மனுஷன் ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடியே சாண்ட்ரா கிட்ட ஜெயில வச்சு அந்த பணப்பெட்டியை பத்தி எல்லாம் கேட்டிருப்பாப்ல. பணப்பெட்டியை பத்தி கேட்டிருப்பாப்ல, டைட்டில் வின் பண்ண எவ்வளவு கொடுப்பாங்க, ரன்னர் பண்ண எவ்வளவு கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைலுமே அந்த மனுஷன் உட்கார்ந்து கேட்டாப்ல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த மனுஷனுக்கு பண தேவை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஓகேவா? பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில அந்த மனுஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது. அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு, ப்ரோ நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிருமோ, ஒருவேளை நமக்கு எதுவுமே கிடைக்காம எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்துட்டு. அதனால தான் நேத்து வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருமே அந்த பணப்பெட்டியை பத்தி பேசும்போது ஒரு மாதிரி பதறிக்கிட்டே இருந்தாப்ல. பதறிக்கிட்டே போயிட்டு அரோரா கிட்ட அந்த பணப்பெட்டியை பத்தி கேட்க மட்டும்தான் செஞ்சாரு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேரு சும்மா யாரோ பரப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டா நம்ம ஒருத்தர் மேல தப்பு சொல்லக்கூடாது. இவரு அந்த பணப்பெட்டியை பத்தி கேட்காரு. வெறுமனைக்கு ஒரு கிளிப்ஸை வச்சு யாரையுமே இது பண்ணாங்க. சரியா? லைவ பார்த்தவங்க மட்டும் தான் தெரியும். கானா வினோத் அவர்கள் அந்த பணப்பெட்டி அப்படிங்கிற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட கேட்கறாங்க. அப்ப அரோரா சொல்றாங்க, பணப்பெட்டி இப்படித்தான், நம்ம எப்ப வேணா எடுக்கலாம், நாளைக்கும் டாஸ்க் இருக்கும், கண்டிப்பா பணம் அப்படிங்கிறது ஏறத்தான் செய்யும், நான் எடுக்க மாட்டேன், பட் யார் எப்ப எடுப்பா நம்மளால சொல்ல முடியாது. சோ பணப்பெட்டி அப்படிங்கிறது யார் எப்ப வேணா தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணப்பெட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. அதுதான் அந்த மனுஷனை ரொம்பவே ஒரு மாதிரி நோண்ட ஆரம்பிச்சிட்டு. என்னன்னா, இப்ப நீங்க பணப்பெட்டி எடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு. செலிப்ரேஷன் வீக் நீங்க உள்ள வருவீங்க. அப்படி இருக்கும்போது பணப்பெட்டிக்கான காசு உங்களுக்கு கிடைச்சிரும், அடுத்த வாரத்துக்கான காசு உங்களுக்கு கிடைச்சிரும். சோ எல்லாமே லாபம் தான், பணப்பெட்டி எடுக்கிறவங்களுக்கு பயங்கரமான லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை இந்த மனுஷன் பிடிச்சு வச்சுக்கிட்டாப்ல. அதான் இந்த மனுஷன் பிடிச்சி வச்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம பேசாம பணப்பெட்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்தே ஒரு மாதிரி குழப்பத்துல சுத்துறாப்ல. காலையில கூட பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் சரியான குழப்பத்துல இருக்காப்ல. இந்த தண்ணி பழம் மாதிரி தற்கொலை பைத்தியத்துல எவன் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டான்னு தெரியல. அரமெண்டல் பைத்தியக்கார பயவுள்ள வீட்டுக்குள்ள உட்காந்து உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான். அந்த வகையில அந்த 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 பைத்தியம் தான் முதல் காரணம் ப்ரோ. அந்த பைத்தியம் தான் கானா வினோத் அவர்கள் பெட்டி எடுக்கிறதுக்கு முதல் காரணம். ஏன்னா கானா வினோத் என்ன பண்ணாலுமே கானா வினோத் ஒரு மாதிரி டவுன் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. காலையில கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டவுன் பண்ற மாதிரி பேசி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. பார்க்க ஒரு மாதிரி வெறுப்பு புண்ணாக்கா வருது. அந்த அளவுக்கு பினாலேல உட்கார்ந்து மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெண்டல் பையன் எவன் முதல் வீட்டுக்குள்ள விட்டானே தெரியல. அப்போ மொத்தத்துல கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முதல் காரணமே இந்த தண்ணி பழம் தான். தண்ணி பழம் தான் வீட்டுக்குள்ள ஃபுல்லா டவுன் பண்ண ஆரம்பிச்சாப்ல. ஃபுல்லா டவுன் பண்ணி பேசதான் அந்த மனுஷன் ஃபுல்லா டவுன் ஆயிட்டாப்ல. ஸோ இப்போ நிறைய பேர் பணப்பெட்டி எடுக்கல, அவர் இன்னும் லைவ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். லைவ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு லைவா அப்படி ரா ஃபுட்டேஜா வர்றது கிடையாது. நேத்து ஷூட் பண்ணதான் நமக்கு இன்னைக்கு லைவா வரும். அந்த வகையில நேத்து ஷூட்டிங்ல கானா வினோத் அவர்கள் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நியூஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னும் சாயங்காலம் தான் உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். சாயங்காலம் தான் லைவ்ல அபிஷியலா பாப்பீங்க. அது வரைக்கும் நீங்க நம்ப வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நீங்க ஓட்டுகளை போட்டுட்டு இருங்க. கானா வினோத்துக்கான ஓட்டுகளை கண்டிப்பா அவருக்கே போட்டுட்டு இருங்க, தப்பு கிடையாது. சாயங்காலம் லைவ்ல கானா வினோத் அவர்கள் பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்பினா போதும். ஓகே, அதுக்கப்புறம் நம்பிக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சொல்ல வேண்டியது எங்களுக்கான கடமை. அந்த விஷயத்தை நாங்கள் ஓப்பனா சொல்லிட்டோம். அண்ட் கானா வினோத் பெட்டி எடுத்ததுக்கு கானா வினோத் மட்டும்தான் காரணம் ப்ரோ. ஏன்னா அந்த மனுஷன் நேத்துல இருந்தே குழப்பத்துல சுத்தினாப்ல. காலைல கூட விக்ரம் எல்லாம் உட்காந்து பேசுறாப்ல, அந்த பெட்டியை பத்தி பேசுறாப்ல. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்தா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல உட்காந்து பேசுறாப்ல. ஸோ அந்த மனுஷனுக்கு பயம் வந்துட்டு ப்ரோ.
அந்த மனுஷனுக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா வேற யாராச்சும் பெட்டி எடுத்துருவாங்களோ, வேற யாராச்சும் பெட்டி எடுத்துட்டா பணப்பெட்டி காசும் கிடைக்காது. அதை தாண்டி நமக்கு டைட்டில் கிடைக்கலன்னா டைட்டில் அமௌண்ட்டும் கிடைக்காது. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணாப்ல, டைட்டில் வின்னருக்கு மட்டும் தான் அமௌண்டா, ரன்னர் அப்புக்கு அமௌண்ட் கிடையாது. அந்த விஷயத்தையும் அந்த மனுஷன் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாப்ல. ஒருவேளை ரன்னர் அப்புக்கும் அமௌண்ட் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மேபி அந்த மனுஷன் பணப்பெட்டி எடுத்துருக்க மாட்டார். ஸோ கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கலான்னு இருந்திருப்பாரு. ஆனா இங்க வின்னருக்கு மட்டும் தான் அமௌண்ட், அடுத்ததான் பணப்பெட்டி எடுக்கிறவங்க மட்டும் தான் அமௌண்ட். அதை தாண்டி வேற யாருக்கும் காசு கிடைக்க போறது இல்லை. அதனாலதான் அந்த மனுஷன் பயத்துல எடுத்துட்டாப்ல. இல்லாட்டினா எதுக்குங்க அவர் உட்கார்ந்து பணப்பெட்டியை பத்தி கேட்கணும், பணப்பெட்டியை பத்தி அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இது பண்ணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த மனுஷன் உட்கார்ந்து கேட்கணும். அந்த மனுஷன் உட்கார்ந்து கேட்டாப்ல, அதுக்கு அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மனுஷன் குழப்பத்துல இருக்காரு ப்ரோ. காலைல கூட பாருங்க, அவர்கிட்ட அந்த ஒரு இது இல்ல. எப்பவுமே கானா வினோத் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு மாதிரி சுறுசுறுப்பா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாரு. அது இருக்கான்னு கேளுங்களேன், இல்லவே இல்லை. இந்த தண்ணிப்பழ மாதிரி அரமெண்டல் தற்கொலை இப்ப நாயெல்லாம் வீட்டுக்குள்ள ஓட்டி நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆக்ட் மயிர் மாதிரி பண்ணி ப்ரோ, கடுப்பா இருக்கு ஒரு வார்த்தையா வருது வாயில. பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வீட்டுக்குள்ள போய் சீன் போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்குலாம் படம் எப்படி கொடுக்குறாங்க அதுதான் எனக்கு தெரியல ப்ரோ. இவனை மாதிரி இந்த அரமெண்டல் இதுக்கெல்லாம் எப்படி படம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி சீன் கொடுக்குறாங்க, இவனை வச்சு அப்படி என்னத்தை வாட்ட முடியுது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி. காலில இருந்து லைவ்ல இருந்து கதறிக்கிட்டே இருக்கான். மண்டை தான் நமக்கு கிறுக்காகுது. ஸோ மொத்தத்தில் இவனை மாதிரி ஆட்கள்னால தான் வீட்டுக்குள்ள இருக்க பல பேருக்கான மைண்டே குழம்புது ப்ரோ. பல பேருக்கான மைண்டு குழம்புது. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். மொத்தத்தில் இன்னைக்கு சாயங்காலம் முடிச்சு விட்டாங்க. ஸோ கானா வினோத்தர் பெட்டி எடுத்துகிட்டு போகிறாப்புல. இதில் அவங்களுக்கான மனைவி வந்து நேற்று ஃபஸ்ட்டு அவர் வெளியே வரலன்னு ஒரு நியூஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக இன்னொரு நியூஸுமே போட்டாங்க, அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுமே ஒரு சில ஸ்டோரியை வந்து ஏதோ ரீல்ஸை வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க போல. அதுக்கான இதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் அரோரா கிட்ட உட்காந்து பேசின விஷயங்களை நிறைய பேர் ரீல்ஸாக போட்டிருந்தாங்க. அரோரா தான் மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து ரீல்ஸை வந்து ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அது தெரியாம பண்ணாங்களா தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியல. பட் இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, கானா வினோத்தை யாராலையும் மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏங்க சாட்டர்டே எபிசோட்ல சேதனை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சண்டே எபிசோட் நினைக்கிறேன். சேதனை சொல்லிட்டு போயிருக்காங்க, உங்களுக்கான சிம்மாசனத்தை யாராலையுமே எடுக்க முடியாது, நீங்க பயப்படாதீங்க, பயப்படாம முன்னேறுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அந்த மனுஷன் உடையறாப்புல. அது மட்டும் இல்லாம தனக்கான மனைவி வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வீட்டுல ஒண்ணு பேசணும்ல, அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மனுஷன் எதையுமே யோசிக்கலன்னா அந்த மனுஷனுக்கு பயம் வந்துட்டு ப்ரோ. டைட்டிலும் நமக்கு கிடைக்காத, ஒருவேளை பணப்பெட்டி யாராவது எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு பயம் வந்துட்டு, அந்த பயத்துல அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் இருக்க பயம் தான் ப்ரோ. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காப்ல, வாடகை வீட்டுல இருக்கேன்னு சொல்றாப்ல, பண தேவை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது 10 ரூபா கூட 10,000 தான் கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் அந்த 18 லட்சம் அப்படிங்கிறது டப்புன்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்டா தெரிஞ்சுட்டு, ஒரு பெரிய அமௌண்ட் தான், இல்ல நான் சொல்லவே மாட்டேன், ஒரு பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் 50 லட்ச ரூபா வின் பண்ண போகிற நபரை வந்து 18 லட்ச ரூபா எடுத்தது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இப்போ நிறைய பேர் இன்னொரு கால்குலேஷன் வேற போட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து டெய்லி வந்து 20,000 சம்பளம், 30,000 சம்பளம். ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒரு தொகை சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷனுக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி 30,000 சம்பளம்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரத்துக்கு எல்லாருக்குமே சம்பளம் கம்மி தான். எல்லாருக்குமே சம்பளம் அப்படிங்கிறது கம்மி தான். ஏன்னா எல்லாருமே ஃபேமஸ் ஆன ஆள்லாம் கிடையாது. ஒரு சில இந்த தண்ணி பழம் மாதிரி தற்கொலை மட்டும் தான் இந்த சோசியல் மீடியால ஃபுல்லா குப்பைகளை பறக்கிட்டு சுத்தின ஆட்கள், ஓகேவா? மற்றபடி இருக்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் பெரிய லெவல்ல ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் இப்பதான் வளர்ந்து வந்த ஆட்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 30,000 கொடுக்க வாய்ப்பே கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, அவ்வளவுதான். அவர் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாரு, அவருக்கான அந்த டிசிஷனை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் கைஸ், ஒன்றும் சொல்றதுக்குள்ள. பாப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்கு, யாருக்கான ஓட்டுகள் எகிர போகுது, யாருக்கான ஓட்டுகள் குறைய போகுது, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். தண்ணி பழத்தை தயவுசெய்து வெளியே அனுப்பிடுங்க. ஒரு மாதிரி வெறுப்பு புண்ணாக்காகுது. அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசுறது, ஒரு மாதிரி கத்தி பேசுறது, சத்தியமா சொல்றேன், வெறுப்பு ஒரு மாதிரி தலைக்கேறுது. அவ்வளோ காண்டாகுது ப்ரோ இந்த தண்ணி பழம் பண்றதெல்லாம் பார்த்தா. இதெல்லாம் எப்படி இந்த சேனல் அளவு இதை வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னே தெரியல ப்ரோ. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு குப்பையை பிறக்கி ரிட்டர்ன் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுருக்காங்க. இவன் தான் பெரிய வாம்பயர் மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து கத்திட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம் கைஸ், ஈவினிங் தான் நம்ம கானா வினோத்தர்கள் பெட்டி எடுக்கிற வரும். எனக்கு தெரிஞ்சு இங்க பிக் பாஸ் தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு எனக்கு தோணுது. ஈவினிங் பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.